Hello viewers, welcome back to English Teacher channel. இன்னைக்கு நம்ம should have plus past participle வச்சு எப்படி சென்டென்ஸை மேக் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னுடைய வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். should haveனா என்ன அர்த்தம் அப்படின்னா இருக்கணும், இல்ல அப்படின்னா இருக்க வேண்டும். Past participle என்ன மீனிங் அப்படின்னா present past participle. Go, went, gone. Write, wrote, written. See, saw, seen. இந்த மாதிரி நம்ம கடைசியா எழுதுறது எல்லாமே, அதாவது gone, written, seen, இந்த மாதிரி எழுதுறது எல்லாமே என்ன அப்படின்னா past participle. இப்போ இந்த ரெண்டை வச்சு தான் நம்ம சென்டென்ஸை மேக் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் தேர்வுக்கு நல்லா படிச்சிருக்கணும். நம்ம படிச்சிருக்கணும்னு போடலாம், இல்ல படிச்சிருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம போடலாம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். நான்ங்கிறது சப்ஜெக்ட், தேர்வுக்கு நல்லா படிச்சிருக்கணும். இப்போ படிச்சிருக்கணும் அப்படிங்கறத நம்மளுக்கு இங்க என்ன அப்படின்னா வெர்ப். அப்ப தேர்வுக்கு நல்லா, ஓகேங்களா? இத நம்ம மூணா பிரிச்சாச்சு. நான் தேர்வுக்கு நல்லா படிச்சிருக்கணும். 1 2 3 வேர்ட்ஸா நம்ம இங்க பிரிச்சிட்டோம். இதை நம்ம மொழிபெயர்க்கும் போது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியானதா இருக்கும். இப்போ நான்ங்கும் போது ஐ யூஸ் பண்ணணும். படிச்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் படிக்கிறத நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா ஸ்டடி. நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல எழுதும் போது ஸ்டடீட் அப்படின்னு நம்ம எழுதுவோம். இப்போ நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா should have யூஸ் பண்ணி தான் நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்றோம். அப்ப நம்ம எழுதும் போது என்ன எழுதணும் அப்படின்னா should have studied. should have studied. studied என்னது past participle. ஓகே, I should have studied. என்னது எதுக்கு படிச்சிருக்கணும் அப்படின்னா தேர்வுக்கு. ஏன்னா எதுக்கு படிச்சிருக்கணும்னு நம்ம எழுதணும் இல்லையா, ரீசன் எழுதணும். தேர்வுக்கு நல்லாங்கிறது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட், அது வந்து நம்ம கடைசியா தான் எழுதுவோம். இப்போ நம்ம எதுக்காக நம்ம படிச்சிருக்கணும்னு சொல்றோம் அப்படின்னா தேர்வுக்கு. அப்ப தேர்வுக்குன்னு எழுதும் போது for the exam, for the exam. நல்லாங்கிறத வெல். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. I should have studied for the exam அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இங்க வந்து தேர்வுக்கு அப்படின்னு சொல்றோம். நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஃபார் போட்டிருக்கோம். மேக்சிமம் இக்கு அப்படின்னு வந்தாலே என்ன போடணும் அப்படின்னா டு அப்படின்னு தான் போடணும்னு நம்ம பார்த்திருக்கோம். ஃபார் வந்து காக அப்படிங்கிறதுக்கான பொருள். ஃபார் மீ எனக்காக, ஃபார் யூ உனக்காக, ஃபார் ஹிம் அவனுக்காக, ஃபார் ஹர் அவளுக்காக. இந்த மாதிரி ஃபார்க்கு அடுத்து பொசசிவ் ப்ரோனவுன் வரும். ஆனா நம்மளுக்கு இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா ஆப்ஜெக்ட் தான் வந்திருக்கு. தேர்வுங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அதனாலதான் நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஃபார் போட்டிருக்கோம். நான் ஐ தேர்வுக்கு நல்லா, ஃபார் தி எக்ஸாம் வெல். படிச்சிருக்கணுங்கிறது வந்து should have studied. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். நீங்க அந்த கடைக்கு பில்லை கட்டி இருக்கணும். ஓகே, நீங்க அந்த பில்லை வந்து கட்டாம வந்துட்டீங்க. சோ அந்த கடைக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா பில்ல கட்டி இருக்கணும். நீங்க அப்படின்னா என்னது யூ. கட்டி இருக்கணும், அப்ப இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன போடணும் should have. இருக்க வேண்டும். கட்டிங்கிறதுக்கு வந்து இங்க வந்து டைப் பண்றது கிடையாது, பே பண்றது. சோ இங்க வந்து பெய்டு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல வந்து என்ன வரும் அப்படின்னா பெய்டு. யூ should have paid அந்த கடைக்கு பில்லை. அந்த கடைக்கு பில்லை முதல்ல நம்ம என்ன எழுதிக்கலாம், paid the bill. paid the bill அந்த கடைக்கு அப்படிங்கும்போது that shop. அந்த கடைன்னு சொல்லும் போது that shop. இந்த கடைன்னு சொன்னா this shop. இங்க வந்து கடைக்கு இருக்குது இல்லையா, சோ இங்க to that shop. You should have paid the bill to that shop. நீங்க அந்த கடைக்கு பில்ல கட்டி இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த கட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன எழுதிருக்கோம் அப்படின்னா should have paid. நீங்க அந்த கடைக்கு பில்ல கட்டி இருக்கணும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவர் ஃபைலை என் முன் சமர்ப்பித்திருக்கணும். ஓகே, அவர் ஃபைலை என் முன்னாடியே என்ன செஞ்சிருக்கணும், சமர்ப்பித்திருக்கணும், சப்மிட் பண்ணிருக்கணும். அவர்னா he வந்துடுச்சு.
அடுத்து என்ன செயல் செய்யறாங்க? சமர்ப்பித்திருக்க வேண்டும். ஓகே, சமர்ப்பித்திருக்கணும், சமர்ப்பித்திருக்க வேண்டும், ரெண்டும் ஒண்ணுதான். சோ இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு should have. சமர்ப்பிக்கிறதுக்கு நம்ம past participle formல எழுதணும். சோ submitted. He should have submitted. நம்ம எழுதியாச்சு. அவர் எழுதியாச்சு, சமர்ப்பித்திருக்கணும் எழுதியாச்சு. ஃபைலை எதை சமர்ப்பித்திருக்கணும்? the file. the file என் முன். இத பாருங்க, என் முன். என் முன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா in front of me அப்படின்னு சொல்லணும். என்னங்கிறது வந்து me, முன்னுங்கிறது வந்து in front of. எனக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு in front of. in front of me. அவர் ஃபைலை என் முன் சமர்ப்பித்திருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு he should have submitted the file in front of me. எனக்கு முன்னாடி அவங்க அந்த ஃபைலை சமர்ப்பித்திருக்கணும், இல்ல சமர்ப்பித்திருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, அவர்கள் முன்னதாகவே வந்திருக்கணும். அவர்கள் முன்னதாகவே வந்திருக்கணும். அவங்க ரொம்ப லேட்டா வந்துட்டாங்க, அவங்க முன்னாடியே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவர்கள் வந்து they வந்திருக்கணும், வந்திருக்க வேண்டும். நம்ம எப்பயும் போடுற மாதிரி should have. வந்து சேர்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா arrived. should have arrived earlier. அவர்கள் முன்னதாகவே வந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கு they should have arrived earlier. அவங்க முன்னதாகவே வந்திருக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் should have past participle வச்சு சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறத. இதுல எல்லாத்துலயுமே நம்ம வெர்புக்கு அடுத்து should have இருக்க வேண்டும் அப்படிங்கிறத போட்டுட்டு past participle ஆன வெர்பை நம்ம போட்டுட்டு அந்த சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். இந்த சென்டென்ஸ் எல்லாமே ஒரு நேர்மறையான வாக்கியமா இருக்கு, அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கு. இதை நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ்ல பார்க்கலாம். shouldn't haveக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அப்ப நம்ம இருந்திருக்கணும், இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இங்க இருந்திருக்க கூடாது, இருந்திருக்க கூடாது. அங்க இருந்திருக்கணும்னு பார்த்தோம், இங்க இருந்திருக்க கூடாது. இப்போ நான் அந்த காரமான உணவை சாப்பிட்டு இருக்க கூடாது. நான் அந்த காரமான உணவை சாப்பிட்டு இருக்க கூடாது. எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. எதனால அப்படின்னா அந்த காரமான உணவை சாப்பிட்டதுனாலதான். அப்போ அந்த காரமான உணவை நான் என்ன செஞ்சிருக்க கூடாது? சாப்பிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸை பயன்படுத்தலாம். இப்போ இதுல சப்ஜெக்ட் என்ன இருக்கு அப்படின்னா நான் தான் இங்க சப்ஜெக்ட். அப்ப நான் சொல்லும் போது ஐ. சாப்பிட்டு இருக்க கூடாது, சாப்பிட்டு இருக்க கூடாது. அதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, அப்போ shouldn't have eaten. shouldn't have eaten. சாப்பிட்டு இருக்க கூடாது. நான் சாப்பிட்டு இருக்க கூடாது. I shouldn't have eaten. நான் சாப்பிட்டு இருக்க கூடாது. அந்த காரமான உணவை, என்னத்தை சாப்பிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த காரமான உணவை. சோ அந்தனா that, அந்த காரமான உணவு spicy food. நான் அந்த காரமான உணவை சாப்பிட்டு இருக்க கூடாது. I shouldn't have eaten that spicy food. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவர் தனது எல்லா பணத்தையும் செலவழித்திருக்க கூடாது. அவர் வந்து எல்லா ஷாப்பிங் போறாங்க. இப்ப ஷாப்பிங்க்கு எங்கேயாவது போறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு கடைசி வரும்போது பர்ஸ் பார்த்தா எம்டியா தான் இருக்கும். இது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம்தான். சோ இது வந்து அவர் தனது எல்லா பணத்தையும் செலவழித்திருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவர்னா இங்க ஒரே ஒரு ஆளு தான் கொடுத்திருக்காங்க. சோ he. அப்போ இருக்க கூடாது அப்படின்னா shouldn't have. செலவழிக்கிறது என்ன சொல்லுவாங்க? spend. so he shouldn't have spent. அவர் செலவழித்திருக்க கூடாது. தனது எல்லா பணத்தையும், எதை செலவழிச்சாங்க அப்படின்னா எல்லா பணத்தையும். தனது எல்லா பணத்தையும் அப்படிங்கும்போது all his money. his all money அப்படின்னு நம்ம போடக்கூடாது. all his money, அவருடைய எல்லா பணத்தையும். சோ தனது எல்லா பணத்தையும் போது all his money.
she shouldn't have spent all his money. அவர் தனது எல்லா பணத்தையும் செலவழித்து இருக்க கூடாது. இப்போ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் ஈஸியானதான் இருக்கு. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். அவர்கள் அவசர நேரத்தில் பயணம் செய்திருக்க கூடாது. மலை பிரதேசங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமா நடக்கும். மழை பெஞ்சிட்டு இருக்கும், எல்லா சரிவுகள்லாம் நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி டயத்துல என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, வெளியே டிராவல் பண்ணக்கூடாது, வெளியே எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவர்கள் அவசர நேரத்தில் பயணம் செய்திருக்க கூடாது. அவர்கள்ங்கிற சப்ஜெக்ட் வந்து தே. செய்திருக்க கூடாது, என்ன செய்திருக்க கூடாது, பயணம் செய்திருக்க கூடாது. சோ இங்க பயணம் செய்திருக்க கூடாதுங்கிறத சேர்த்து தான் நம்ம வெர்பா எடுத்துக்கணும். இப்போ தே shouldn't have பயணம் அப்படின்னா travel. they shouldn't have traveled. அவர்கள் பயணம் செய்திருக்க கூடாது. எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல, அவசர நேரத்தில். சோ ரீசனை சொல்லும் போது நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா டூரிங் போடணும். அவசர நேரத்துல உன்னை யார் கிளம்ப சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவசர நேரத்தில் அப்படிங்கும் போது டூரிங் ரஷ் டைம். டூரிங் ரஷ் டைம். அவசரமான நேரத்துல என்ன செஞ்சிருக்க கூடாது, நீ டிராவல் பண்ணிருக்க கூடாது. should haveல உள்ள பாசிட்டிவ் சென்டென்ஸையும் shouldn't haveல உள்ள நெகட்டிவ் சென்டென்ஸையும் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.